அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்லட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச மாதிரியே தெரியாது. அதே மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது. செய்யும் போதே தட்டை காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் நல்லா சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இந்த தண்ணியிலே நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா ஊறினதும் இந்த சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிழிஞ்சிட்டு சோயா சங்க்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது பல்ஸ் மோடில் அரைச்சோன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துருக்க சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததும் மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா சோயா சங்க்ஸ்லாம் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து விட்டு வதக்கினதும் அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை இந்த சோயா சங்க்ஸ் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்போட அளவு இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு யுனிக் டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இதில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கையளவுக்கு மசாலாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் கட்லெட் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க எல்லா பீசஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிவிட்டு
பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை அப்படி இல்லைனா டீப் ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை பொரிக்கும் போது 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிட்டு நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட செம்ம டேஸ்ட்டான சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட சூப்பரான காம்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த சோயா கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.